விழிகளில் விழுந்த பிறகு தொடக்கமே பயங்கரமாக இருக்குல்ல. நம்ம திருவள்ளுவரை சார்ந்த ஒரு மிகச்சிறந்த கவிஞர் அவருடைய சொந்த படைப்புகளை எல்லாம் ஒரு கவிதையாக தொகுத்து ஒரு நூல் எழுதியிருக்கார். ஒரு பெண்ணினுடைய மிக அடிப்படையான அழகே அவளுடைய விழிகள் தான். அத்தகைய விழிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கவிதைகளையும் காதலையும் அழகையும் வெளிப்படுத்துகிற விதமாக இது அமைஞ்சிருக்கு. என் பேர் பாரதிதாசன். நான் நம்ம திருவள்ளூர் மண்ணில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். என்னுடைய முதல் படைப்பா விழிகளில் விழுந்த பிறகுன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கேன். சகோ, இந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? இந்த புத்தகம் எப்படின்னா, இந்த புத்தகத்துக்குடைய ஒரு அச்சாணியே ஒரு கவிதை தான். அவள் எப்படிப்பட்ட உறவு? காதலும் இல்லை, நட்பும் இல்லை, தோழியும் இல்லை. இவை மூன்றை தவிர வேறு எந்த உறவாக இருக்க முடியும் நீங்க கேட்கலாம். என் அம்மாவையும் அவளையும் பக்கத்துல நிக்க வச்சு யாரை பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட விட இல்லை. அவள் அப்படிப்பட்ட உறவு தான். இந்த புக்கும் அப்படிதான். ஒரு கனவுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய அழகையும் அன்பையும் அவளுடைய காதலையும் வர்ணிக்கும் விதமா ஒவ்வொரு கவிதையும் எழுதியிருக்கீங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா கனவுகளின் மொழி தான் காதல்னு சொல்லுவாங்க. அந்த காதலினுடைய மிகப்பெரிய அடிப்படையான மொழி தான் கவிதை. ஸோ ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் கவலைகள் அனைத்தும் ஒரு மனிதனுக்கு காவியமாக வருதோ இல்லை கவிதையாக வரும். அந்த வகையில் உங்களுடைய கவிதை புத்தகம் எல்லா காதலர்களுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு மொழியாக இருக்கும்ன்றதுல நம்பிக்கை இல்லை. இன்னும் பல நூல்களை எழுதி வெற்றி பெற எங்களுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.